Good morning students and my dear friends. This video session is on important and basic English grammar parts of speech. We all know we are speaking in English. Each and every sentence we make in English has different parts. That various parts of speech we are going to see in this video. I have uh, given this parts of speech in two different videos because it's a very lengthy topic. So for the ease of viewing and listening, I have given this as two videos. Now this first video will cover noun, pronoun, verb and adverb. The second video will cover mostly adjectives because adjectives is a very large parts of speech to explain. So let's get into the session. First, whatever sentence you make, the sentence contains different parts of speech. For example, if you take a sentence, Rama killed Ravana. So if you take this particular sentence, you have Rama, you have killed, you have Ravana. So Rama killed Ravana. Rama is a noun, killed is verb, and Ravana is again an object noun. So like this, if you take any sentence, you can divide that particular sentence into certain parts of speech, of which first one is noun. So noun is a word used as the name of a person, place or thing. Noun அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பெயர் சொல், ஒரு person, place or thing எதுவா வேணா இருக்கலாம், அதோட பேரை குறிக்கிறது தான் வந்து noun. Noun is nothing but பெயர் சொல். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்ல வந்து அக்பர், எல்லாரோட மனுஷங்க எல்லாரோட பேரை குறிக்கிறது பர்சன் நவுன். பிளேஸ் இடத்தை குறிக்கிறது. திங்னா பொருட்களை குறிக்கிறது. அண்ட் அனிமல் எல்லாமே எதுவாக வேணா இருக்கலாம். அந்த பெயர் சொல்ல குறிக்கிறது தான் வந்து உங்களுக்கு நவுன். நவுனில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இஸ் ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் தி நேம் ஆஃப் அ பர்டிகுலர் பர்சன் ஆர் பிளேஸ். ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்றது தான் வந்து ப்ராப்பர் நவுன். எக்ஸாம்பிள் ஹரி, அக்பர், ஸ்டீஃபன், சென்னை, தமிழ்நாடு, இந்தியா, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக ஒருத்தரை குறிப்பிட்டு நம்ம சொல்லும்போது அது ப்ராப்பர் நவுன். காமன் நவுன் அப்படிங்கிறது என்னன்னா, காமனாக சொல்றது இட்ஸ் அ காமன் நவுன். The name given in common to every person or thing of the same class or kind. So common ஒரு group இல்ல ஒரு kind ஒரு class குறிக்கிறது வந்து ஒரு common noun. Example boy. Boyன்றது it's common for all boys. Girl, woman, tree, animal, school, student, teacher, இதெல்லாமே common nouns. Next is collective noun. Collective noun அப்படிங்கிறது என்னன்னா, the name of a number of persons or things taken together. ஒரு குரூப், ஒரு ஃப்ளாக், இதெல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து அதை குறிக்கிறது வந்து கலெக்டிவ் நவுன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் நம்பர் ஆஃப் போலீஸ்மென் இருப்பாங்க, அது மொத்தமாக அந்த டிபார்ட்மெண்ட்டே சொல்கிறது வந்து போலீஸ். அதே மாதிரி ஆர்மி, க்ரௌட், பீப்புள், டீம், நேஷன், ஃபேமிலி, இது எல்லாமே வந்து as a whole, we are taking as a whole and taking together and we are representing. So this is known as collective noun. Next is your abstract noun. Abstract noun refers to quality. Mostly வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி இல்லை ஒரு ஆக்ஷன் இல்லை ஒரு ஸ்டேட், இது எல்லாத்தையும் வந்து சொல்கிறது தான் வந்து உங்களுக்கு அப்ட்ராக்ட் நவுன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஓட எக்ஸாம்பிள் வந்து கைண்ட்னஸ், ஹானஸ்டி. ஸோ எல்லாமே ஒரு நேச்சர் ஆஃப் குவாலிட்டியை குறிக்குது. ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா லாஃப்டர், ஹேட்ரட். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆக்ஷன் குறிக்குது. ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா யூத்னா இளமையாக இருக்கிறது, அதே மாதிரி ஓல்டர். ஸோ இது எல்லாமே வந்து அப்ட்ராக்ட் நவுன். நெக்ஸ்ட் இஸ் மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ரா மெட்டீரியல் ஆஃப் அ ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்டோட ரா மெட்டீரியலை குறிக்கிறது மெட்டீரியல் நவுன். எக்ஸாம்பிள் கோல்ட், சில்வர், ஃபைபர், டைமண்ட், இதெல்லாமே வந்து your examples for material noun. ஸோ ஜென்ரலாக இதுதான் வந்து நவுன்ஸ்
ஓட டைப்ஸ். ஸோ நவுன் அப்படின்றது என்னன்னா ஒரு பெயர் சொல், ஒரு பெயரை குறிக்கிறது வந்து நவுன். நவுன்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அண்ட் மெட்டீரியல் நவுன். So this is the major part of noun. Next is pronoun. Pronoun அப்படிங்கிறது என்னன்னா pronoun பேர்ல இருந்தே தெரியும், நவுனுக்கு பதிலா யூஸ் பண்றது தான் pronoun. So pronoun is a word used instead of a noun. So example வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா I, we, he, she, it, they, me, us, him, her, them, இது எல்லாமே வந்து examples of pronoun. இதை எப்படி நம்ம யூஸ் பண்றோம் சென்டென்சஸ்ல அப்படிங்கிறது இப்போ பார்க்க போறோம். யூசேஜ் ஆஃப் ப்ரோனவுன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னு சொல்றோம். சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் வர இடத்துல ப்ரோனவுன் யூஸ் பண்றது. இதுக்கு முன்னாடி நம்ம சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறத கிளியரா புரிஞ்சுக்கணும். ஒரு சென்டென்ஸ் எடுத்தீங்கன்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ராமா கில்ட் ராவணா அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ்ல ராமாங்கிறது சப்ஜெக்ட், ராவணாங்கிறது ஆப்ஜெக்ட். இது ரெண்டுமே நவுன் தான். பட் there is a difference between subject and object. சப்ஜெக்ட்னா என்னன்னா doer of an action, ஒரு ஆக்ஷனை பண்றவங்க வந்து சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் வந்து என்னன்னா ரிசீவர் ஆஃப் an action. ஸோ ஒரு ஆக்ஷனை ரிசீவ் பண்றவங்க பண்றது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட். ஒரு ஆக்ஷனை பண்றது சப்ஜெக்ட், ஒரு ஆக்ஷனை ரிசீவ் பண்றது ஆப்ஜெக்ட். அந்த ஆக்ஷன் நடுவில் இருக்கிற அந்த வேர்ட் தான் வந்து verb. ஸோ ராமா கில்ட் ராவணால ராமா இஸ் சப்ஜெக்ட், கில்ட் இஸ் verb, ஆப்ஜெக்ட் இஸ் ராவணா. ஸோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த ப்ரோனவுனை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இப்போ நான் சொன்ன மாதிரி ராமா கில்ட் ராவணா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுல ராமாங்கிறது வந்து நவுன். இப்போ அந்த இடத்துல வந்து நான் ப்ரோனவுனை போட்டேன்னா he killed ராவணா அப்படின்றத நான் சொன்னேன்னா அந்த ஹீன்றது வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஸோ சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல நம்ம ப்ரோனவுன் யூஸ் பண்ணோம்னா தட் இஸ் யுவர் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. she is my friend, it is my dog, they are reading. ஸோ இது எல்லாமே சப்ஜெக்ட் வர இடத்துல ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்றது. they are called subject pronouns. செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வந்து என்னன்னா ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல ப்ரோனவுன் யூஸ் பண்றது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். எக்ஸாம்பிள்ஸ் the painting is done by me. இங்க மீங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். he called them, themங்கிறது இங்க ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஹீயும் வந்து ப்ரோனவுன் தான், பட் அது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். I will give you a book. ஸோ ஐங்கிறது இங்க சப்ஜெக்ட் ப்ரோனவுன், give you, யூங்கிறது இங்க ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனோட யூசேஜ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ். பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா என்னுடையது அப்படின்னு நம்ம சொல்ற இடத்துல ப்ரோனவுன்ஸை யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் பாருங்க. மை ஷர்ட் இஸ் கிரீன், என்னுடைய ஷர்ட் கிரீன் கலர். யோர் புக் இஸ் நியூ, உன்னுடைய புக் புதிது. ஹர் டாக் இஸ் ஸ்மால், அவளுடைய நாய் சிறியது. ஸோ உன்னுடைய, என்னுடைய, அவளுடைய, அவனுடைய, அவர்களுடைய, இது எல்லாமே சொல்றது வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்றோம். அந்த இடத்துல நம்ம இந்த ப்ரோனவுன்ஸ் மை, யோர், ஹர், அவர் அந்த ப்ரோனவுன்ஸை நம்ம யூஸ் பண்றோம். அது பொசசிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் வந்து பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதை ரீப்ளேஸ் பண்றது தான் வந்து பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம போன வாட்டி நம்ம படித்தோம் மை ஷர்ட் இஸ் கிரீன் அப்படின்னு படித்தோம். அதையே வேறு விதமாக எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் ஷர்ட் இஸ் மைன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மைன், MINE, மைன் அப்படிங்கிறது தான் இங்கே பொசசிவ் ப்ரோனவுன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோர் புக் இஸ் நியூ அப்படின்னு பார்த்தோம். பட் நியூ புக் இஸ் யோர்ஸ், அதுவும் வந்து it's a way of saying. So yours அப்படிங்கிறது possessive pronoun. Small dog is hers, noisy bird is ours. So hers, ours, yours, mine, இதெல்லாமே வந்து என்னுடையது அதுதான். பட் ஆனால் வந்து இது வந்து வேற இடத்துல நம்ம யூஸ் பண்றோம். You are using it in replacing your possessive adjective. So that's your possessive pronoun. ஸோ ப்ரோனவுன்ஸ் வந்து எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணும். சப்ஜெக்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ப்ரோனவுன்ஸ்
வந்து நம்ம I, we, you, he, she, it, they இதெல்லாமே யூஸ் பண்றோம். ஆப்ஜெக்ட்ல வந்து யூஸ் பண்ணும்போது him, her, them, it, us, me, you இதெல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்ல யூஸ் பண்றோம். இதெல்லாம் நம்ம கிளியரா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பேசும்போது எந்த தப்பும் பண்ணாம நம்ம பேசுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இஸ் யூ verb. verb வந்து இட் இண்டிகேட்ஸ் தி ஆக்ஷன் ஆர் ஸ்டேட். ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற ஒரு ஆக்ஷன், அதாவது தமிழ்ல சொல்லணும்னா வினை சொல்னு சொல்லுவோம். ஒரு வினை, ஒரு ஆக்ஷன் ஆர் ஸ்டேட்டை குறிக்கிறது தான் verb. எக்ஸாம்பிள் come, read, speak, write, learn. plenty of verbs are there. நெக்ஸ்ட் வந்து verbs வந்து நம்ம ரெண்டு டைப் இருக்கு, ரெண்டு டைப் ஆர் டூ யூசேஜ் ஆஃப் verbs இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து transitive verbs. transitive verbs அப்படிங்கிறது என்னன்னா these verbs express action with an object. ஒரு ஆக்ஷன், verbனாலே ஆக்ஷனை குறிக்கிறது. ஸோ ஆக்ஷன் வித் ஆப்ஜெக்ட் வரும்போது அது transitive verbs. எக்ஸாம்பிள் I threw the ball. We bet them. I think you are correct. So இதெல்லாமே வந்து ஒரு ஆப்ஜெக்டோட சேர்ந்து வருது. And the object of a transitive verb can be noun, pronoun or a noun, clause or phrase. So இந்த objects வந்து noun-ஆவும் இருக்கலாம், pronoun-ஆவும் இருக்கலாம், இல்லைனா noun, clause or phrase-ஆவும் இருக்கலாம். For example, I threw the ball. இங்க the ball அப்படிங்கிறது object. We bet them. themங்கிறது வந்து pronoun object. pronoun வந்து இங்க object-ஆ வருது. I think that you are correct. I think that you are correct. that you are correct அப்படிங்கிறது noun, clause. clause அப்படிங்கிறது என்னன்னா group of words that makes a sentence. அதுதான் வந்து clause. இங்க பாத்தீங்கன்னா you are correct அப்படிங்கிறது ஒரு sentence தான். so that you are correct எல்லாமே சேர்ந்து ஒரு clause-ஆ இங்க object-ஆ வருது. so இது usage of verbs first type. second type is intransitive verbs. intransitive verbs னா என்னன்னா ஆப்ஜெக்டே இல்லாம ஒரு சென்டென்ஸ்ல verb வரும், அதுதான் வந்து intransitive verbs. எக்ஸாம்பிள் வந்து I ran swiftly, I ran in the race. ஸோ இங்கெல்லாம் வந்து ஆப்ஜெக்டே கிடையாது, வெறும் subject and verb மட்டும்தான். ஆர் adverbs or adjectives சேர்ந்து வரலாம். நெக்ஸ்ட் form of parts of speech வந்து பாத்தீங்கன்னா adverb. adverb அப்படிங்கிறது என்னன்னா is a word that describes or modifies a verb, ஒரு an adjective or another adverb. adverb அப்படின்றது வந்து verb வந்து describe பண்ற ஒரு word. verb மட்டும் இல்ல, ஒரு adjectiveயும் describe பண்ணலாம், இல்ல இன்னொரு adverbயும் கூட describe பண்ணி வரதும் adverb தான். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா very, beautifully, cleverly, quickly, quite, possibly, never, often. இது எல்லாமே வந்து adverb தான். for example வந்து பாத்தீங்கன்னா she is very clever. so clever அப்படிங்கிறது வந்து we are describing her action. so அதுதான் வந்து இது. இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா he solved the problems quickly. so இப்போ quickly அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து it describes the action of solving the problems. so ஒரு verb வந்து describe பண்ணி வருது, so அதனால வந்து that is called an adverb. so adverb அப்படிங்கிறது வந்து ஒரு verb-ஐயும் describe பண்ணி வரலாம், adjective-ஐயும் describe பண்ணலாம், இன்னொரு adverb-ஐயும் describe பண்ணி வரலாம். so இது வந்து நம்ம வந்து இன்னைக்கு 4 types of parts of speech பார்த்தோம். noun, pronoun, verb and adverb. இது நாலும் பார்த்தோம். noun describe பண்ணி வரது pronoun, verb describe பண்ணி வரது adverb. nounக்கு இன்ஸ்டெடா யூஸ் பண்றது pronoun. verb describe பண்ணி சொல்ற words வந்து adverb. இதை நம்ம பார்த்தோம். இது இல்லாம next sessionsல வந்து we will see adjectives. it's a large topic, so அதனால அதை வந்து separate videoவா I will post. இது இல்லாம வந்து other parts of speech பாத்தீங்கன்னா prepositions இருக்கு, interjection இருக்கு, conjunctions இருக்கு. so இது எல்லாமே next videosல definitely நம்ம பார்க்கலாம். so thank you. if you have any doubts, please feel free to ask me.
Thank you.